வணக்கம். தெற்காசிய நாடுகளுள் பர்மாவும் ஒன்று. 1989ஆம் ஆண்டு முதல் இந்நாடு புதுப்பெயர் பெற்று மியான்மர் ஒன்றியம் என அழைக்கப்பட்டு வருகிறது. 2022ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மியான்மரின் மக்கள் தொகை 5.42 கோடியாகும். தற்பொழுது மியான்மரில் சுமார் 12 லட்சத்திற்கும் அதிகமான தமிழர்கள் வசிப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற கணிப்புகள் கூறுகின்றன. இந்த மியான்மர் தமிழர்களிடம் தமிழை கொண்டு சேர்க்கும் விதமாக அரும்பாடுபட்டு வருகிறது ஒரு கழகம், தமிழர் அறநெறி கழகம். 1954ஆம் ஆண்டு பர்மா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பெயருடன் தொடங்கப்பெற்ற அமைப்பானது 1965ஆம் ஆண்டு முதல் தமிழர் அறநெறி கழகம் என்னும் புதிய பெயரினை பெற்று இன்று வரை தொடர்ந்து தமிழ் பணி மற்றும் கல்வி பணியாற்றி வருகிறது. தமிழர் அறநெறி கழகத்தின் முழக்கம் ஒன்றே ஒன்றுதான்: பாட்டன் தமிழை வீட்டில் பேசு. மியான்மர் தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் அடையாளங்களை மறந்து மொழியை துறந்து மியான்மர் மக்களாகவே மாறி வருவதை மாற்றி தமிழ் பயின்று தமிழில் பேசி தமிழராய் வாழ வேண்டும் என்பதற்காக அயரா பணியாற்றி வருகிறது தமிழர் அறநெறி கழகம். தனது 82வது அகவை வரை தளராத தமிழ் பணியாற்றிய ஐயா கோ. கலைச்செல்வன் அவர்கள் வயது முதிர்வின் காரணமாக 2017ஆம் ஆண்டு இயற்கை எய்தியதை தொடர்ந்து அவரது வழித்தோன்றல்களான திரு கோ. க. கருணாநிதி, திரு கோ. க. சந்திரசேகரன், திரு இளங்கோவன் மற்றும் இவர்களது இரு சகோதரிகளும் இணைந்து இன்று 41 தமிழ் பள்ளிகளை சிறப்புடன் நடத்தி வருகின்றனர். இப்பள்ளிக்கூடங்களில் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை வகுப்புகள் நடத்தப்பெறுகின்றன. இப்பள்ளிகளுக்கான தமிழ் பாட நூல்கள் இவர்களுக்கு தேவைப்பட்ட போது இவர்களது தேவை அறிந்த மியான்மரில் பிறந்து தற்பொழுது தஞ்சையில் வசிக்கும் தமிழ் அன்பர் ஐந்தெழுத்தான் கவிஞர் க. பஞ்சாட்சரம் அவர்கள் தஞ்சை மாவட்ட மைய நூலக வாசகர் வட்ட தலைவர் நல்லாசிரியர் புலவர் மா. கோபாலகிருட்டிணன் அவர்களிடம் தெரிவித்தார். புலவர் மா. கோபாலகிருட்டிணன் அவர்கள் மியான்மர் தமிழர்களின் தேவையை ஆசிரியர் மனசு திட்ட ஒருங்கிணைப்பாளர் நல்லாசிரியர் சிகரம் சதீஷ் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். நல்லாசிரியர் சிகரம் சதீஷ் அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் பார்வைக்கு கொண்டு சென்றார். விரைந்து செயல்பட்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மியான்மர் தமிழர்களின் கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் கொண்டு செல்ல தமிழ் புத்தகங்கள் உடனடியாக மியான்மர் நோக்கி பறந்து சென்றன. சில நாட்களுக்கு முன் தஞ்சைக்கு வந்த மியான்மர் தமிழர் அறநெறி கழக பொதுச் செயலாளர் திரு கோ. க. சந்திரசேகரன் அவர்களையும் அவரது புதல்வர் திரு கோ. க. ச. சின்னதுரை அவர்களையும் கவிஞர் க. பஞ்சாட்சரம் அவர்கள் மூலம் சந்திக்கும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது. கடந்த 31/12/2024 செவ்வாய்க்கிழமை மாலை தஞ்சாவூர் அண்ணாநகர் பர்மா காலனியை சார்ந்த அன்பர்கள் சிலருடன் தமிழர் அறநெறி கழக பொதுச் செயலாளர் கலந்து உரையாடுவதற்கான ஏற்பாடுகளை கவிஞர் க. பஞ்சாட்சரம் அவர்கள் செய்திருந்தார். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிட்டியது. மியான்மர் தமிழர் அறநெறி கழக பொதுச் செயலாளர் திரு கோ. க. சந்திரசேகரன் அவர்களும் அவரது புதல்வர் திரு கோ. க. ச. சின்னதுரை அவர்களும் பேசினர். தமிழர் அறநெறி கழகத்தின் தேவையை எடுத்துரைத்தனர். பண உதவியோ பொருள் உதவியோ தேவையில்லை. மியான்மரில் வசிக்கும் தமிழர்கள் தமிழை மறந்து மெல்ல மெல்ல பர்மியர்களாகவே மாறிக்கொண்டிருக்கின்றனர். எனவே தஞ்சையில் வசிக்கும் முன்னாள் பர்மாவினர் தற்பொழுது பர்மாவில் வசிக்கும் தமிழர்களை தொடர்பு கொண்டு தமிழ் படிக்க ஊக்குவிக்க வேண்டும். தமிழ் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவிட வேண்டும். அதேபோல் மேற்படிப்பிற்காக மியான்மரில் இருந்து தமிழகம் வரும் பர்மிய தமிழர்களுக்கு தற்காலிகமாய் தங்க இடம் கொடுத்து மேற்படிப்பிற்கான வழிகாட்டுதல்களை செய்ய வேண்டும்.
மேலும் தஞ்சையில் இருந்து மியான்மர் வரும் அன்பர்கள் பள்ளிகளை பார்வையிட்டு தமிழ் மொழியின் பெருமையை கூறி மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். இதுவே தமிழர் அறநெறி கழகத்தினரின் கோரிக்கை, வேண்டுகோள். வாருங்கள், கலந்துரையாடலில் நாமும் கலந்து கொண்டு அவர்களின் பேச்சை செவி கொடுத்து கேட்போம். மியான்மரில் தமிழ் தலைக்க நம்மால் ஆன அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம். வாருங்கள். தஞ்சாவூர் பர்மா காலனியில உள்ள பர்மாலேருந்து வந்தவங்கள இப்போ கலந்துரையாடல் பார்க்கறது முக்கியமான காரணமே என்னன்னா, அவங்கவுங்களுக்கு பூரா பர்மாவில் உங்க சொந்த பந்தங்க இருப்பாங்க. அந்த சொந்த பந்தங்களை அத்தனை பேரை நீங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, தான் பிள்ளைங்களை படிக்க வைக்க நீங்க முயற்சி செய்யணும். இந்த படிக்க வைக்கிறதுல பண்ணா நாங்க பண்ணா தமிழக அரசு நூல் பெறாம நாங்க கற்றுக் கொடுக்குறோம். கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் எங்கிட்ட தேவைப்பட்ட ஆசிரியர் இருக்காங்க. மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்கு வர்றதுக்கு. எங்கிட்ட உள்ள இளைஞர் அணி என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போய் நாங்க தமிழ் பாடம் கற்றுக் கொடுக்குறோம், உங்க பிள்ளைங்களை அனுப்புங்க, அனுப்ப மறுக்கிறாங்க. நாங்களே கூட்டிட்டு போய் படிக்க வச்சு திருப்பி வீட்டுல போய் அனுப்புற நிலைமையில இருக்கு. இது ஒரு தமிழ் துறைக்கு இது அவமானம்னு சொல்லலாம். ஒவ்வொரு தாய் தகப்பன தான் பிள்ளை படிக்கணும், தமிழ் புலமையில எப்படின்னா எல்லா உலகத்துல வாழ்ற எல்லா தமிழனும் நம்ம ஒரே லெவலா இருக்க முடியுமா, நம்ம முயற்சி பண்ணணுங்கிற ஒரு செயல். அதே மாதிரி ஒவ்வொரு தாய் தகப்பனும் இதை உணரணும். இப்போ ஒவ்வொருத்தவங்களோட இப்போ இருக்கிறவங்க அத்தனை பேரோட தாய் தகப்பன் இப்போ ஒவ்வொரு நம்ம தமிழறிய பூரா தான் ஊர்ல இருக்கிற இங்க தமிழர்களை இங்க தமிழர் அறநெறி கழகம் தமிழக அரசு நூல் பிரகாரம் இந்த பாடத்திட்டத்தை பிரகாரம் இப்போ பாடம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களும் அனுப்புங்க. தமிழ் மொழியோட தரத்தை உயர்த்துறது ஒவ்வொருத்தர் தமிழனோட கையில இருக்குங்கிற உணர்வை ஊட்டுறதுக்கு உள்ள ஒரு உதவிக்குன்னு தான் இங்க வந்திருக்காரு. இருக்கோம். இப்ப என்னன்னாக்கா அப்பா சொன்ன மாதிரி முதல்ல இப்ப தமிழ் படிக்கிறதுக்காக ஆசை இருக்கிறவங்களும் சரி, ஆசை இல்லாதவங்களையும் சரி வலுக்கட்டாயமா கூட்டிட்டு தமிழ் கத்துக் கொடுக்கறது தான் எங்களோட முதல் வேலை. அப்புறமால என்னன்னாக்கா எங்க வயசுல இருக்க பசங்களுக்கு இந்த தமிழ் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் சரி, தமிழ் கத்துக்கணும்னு கொஞ்சம் லேசா எண்ணம் இருக்கவங்களுக்கும் சரி, என்னன்னா தமிழ் மட்டும் இல்லாம இந்த பகுத்தறிவு சிந்தனை, அப்புறமால புது அறிவு, இந்த சம்பந்தமா நாங்க பேசுவோம். அதுக்கடுத்து எங்களுக்குள்ளாரை வச்சுப்போம். அந்த மாதிரி செஞ்சு புது அறிவை கொடுக்கறதா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா பர்மால இப்ப தமிழ் கத்து கொடுக்கறதுலயும் சரி, படிக்கிறதுலயும் சரி ரெண்டு பெரிய கஷ்டம் இருக்கு. என்னன்னா இப்ப மெந்திமா இல்லாம பர்மால இருக்கிற எல்லாரும் அப்பா அம்மால இருந்து வீட்டுல இருக்கவங்கல இருந்து சரி, நான் என் பிள்ளை தமிழ் நான் படிக்க அனுப்புறேன், ஆனா படிச்சதுக்கு அப்புறமாலும் என் பிள்ளைக்கு என்ன அது உபயோகமா இருக்குங்கிற அந்த கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா பிற மொழி படிச்சாக்கா அவங்களுக்கு வாய்ப்பு எம்பசில இருந்தே தராங்க. இப்ப ஆங்கிலம் படிச்சாக்காலும் சரி, ஆங்கிலத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வால் டு த விண்டோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலம். அதனால ஆங்கிலம் படிக்க அனுப்புறாங்க. பள்ளிகள்லயுமே ஆங்கிலம் இருக்கு. ஆனா பர்மால ஒரு மொழி கொள்கையினால பர்மா முதல் மொழி, அதுக்கப்புறம் ஆங்கிலம் இரண்டாவது மொழி, அதுக்கப்புறம் எந்த மொழியும் கத்துக் கொடுக்கறது இல்லை. அப்ப தமிழ் நம்ம கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சோன்னாக்கா அவங்களோட கேள்விக்கு எங்களால பதில் சொல்ல முடியல. என்னன்னாக்கா இப்ப எங்களுக்கு தெரியும், நாங்க தாத்தா அப்பா இப்ப எங்க தலைமுறை வரைக்கும் தமிழ் தான் முக்கியம்னு சொல்லி வந்த குடும்பம்னால தமிழ் ஒரு கருவி மட்டும் இல்ல, அது ஒரு உணர்வுன்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப நாங்க எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சு படிச்சிடறோம், அதை கத்துக்கிறோம், அதை காப்பாத்தணுங்கிற உணர்வு இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு அது இப்ப இல்லை. அதுதான் அப்பா சொல்றாங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருந்து நீங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னாக்கா, தமிழை பத்தி பேசுனீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு பேசுனீங்கன்னாக்கா, கொஞ்சம் இப்ப இங்க இருக்கவங்களோட பேசிக்கிட்டாக்கா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு உணர்வு வருமா, அது ஒரு சிந்தனை இருக்கு. ரெண்டாவது விஷயம்னாக்கா அவங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தணும்னாக்கா இங்க வாய்ப்பு ஏற்படுத்தணும்னாக்கா அங்க உள்ள கல்வி தரத்தை ரொம்ப உயர்த்தணும். அது ஒண்ணு இருக்கு. உயர்த்துறதுக்கு எவ்வளவு இருக்குனாக்கா, இப்ப நாங்க பள்ளிகள், அதாவது 10ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளிகள் இருக்கு எங்கிட்ட. அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கணும்னாக்கா அதுக்கு தேவையான ஸ்டூடெண்ட் நம்பர்ஸ் நம்மகிட்ட இல்ல, அதை வேற திரட்டணும். அதை திரட்டுறதுக்குள்ளார இங்கிட்டு இப்ப நம்ம சொன்ன மாதிரி நம்ம வாய்ப்புகள் இல்லாதனால பாதி மாணவர்கள் அப்படியே போயிடுறாங்க பாதியிலே. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சின்னது, ஆனா சேர்ந்தோன்னு பெருசா ஆயிடுது.
இதுதான் பெரிய விஷயம். அதுக்கப்புறமால நாட்டோட கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன நிலைமைகள் இது மாதிரி முன்னாடியே நம்ம இருந்த காலத்திலேயே வந்து தமிழ் பள்ளிக்கூடம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு இல்லையா? இருந்துச்சு இருந்துச்சுல. இருந்துச்சு. நம்ம இருந்த காலத்துல பர்மா பள்ளிக்கூடத்துல போய் நான் படித்தேன். 6வது வரைக்கும் படித்தேன். தமிழ் பள்ளிக்கூடம் ஒன்று இருந்துச்சு. நான் அங்கே வந்து படிச்சது. சீமச்சாமின்னு ஒரு வாத்தியார், ஆமா அது எனக்கு சித்தப்பா. அவர் நடத்துவார் இல்லையா? ஆமா. அது உண்மை. நான்லாம் எல்லாமே அங்கதான் போவோம். சீமாச்சாமிக்கு தான் படிக்க போவோம். அம்மாக்குச்சி, அப்புறம் அம்மாக்குச்சியில வந்து தமிழ் ஆசிரியர் அவர். ஆமா வெங்கோல்ல வந்து மத்தேயு வாத்தியார் தோமாஸ் வாத்தியார் மத்தேயு வாத்தியார் தோமாஸ் வாத்தியார் அவங்க தான் தமிழ் வாத்தியார். 1969 மனோகரன் மோகன் மலியகரா பர்மாபுரம் அவட நானும் ஒரு ஸ்கூல்ல படித்தோம். பெரியப்பா பர்மா போயிட்டு இருந்தாரு. பர்மா போயிட்டு மேடையில் பேசும்போது ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு. வேற பர்மா போயிட்டு சமாச்சாரம் வேற எதையுமே பேசல. இங்க போன நம்ம ஜனங்கள் வந்து தமிழ் பேசாம பர்மாவில பேசுறது நமக்கு வந்து அவ்வளோ மன வேதனையா இருந்தது. இந்த தமிழை மறக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மன பிடிக்கும். பெரியப்பா இங்க கோயில் அங்காளச்சேரி கோயில் மேடையில இருந்து சொல்லி வருத்தப்பட்டாரு. அப்ப தமிழனுடைய உணர்வுபூர்வமா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அந்த இது இருக்கும். நாங்க இதுலயே புழங்கிட்டு இருக்கிறோமா, இந்த தமிழை எங்களுக்கு பெருத்து போய் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க அங்க என்ன பண்றீங்க, அந்த அங்க இருக்கிற தமிழர்களை தமிழை காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. அது புரிஞ்சுக்கிறோம், நாங்க நல்லா புரிஞ்சுக்கிறோம். தம்பி கருத்து சொல்லுவோம். நம்ம அந்த இடத்துல வந்ததுலாம் தெரியுது. சொல்லுங்க. நான் ஒரு தடவை போனேன். 2 பிள்ளைகளை வந்து நாங்க வந்து 1964 கிட்டதான் இங்க வந்தோம். அதுக்கு முன்னாடி பர்மாவில் வந்து தென்காஞ்சூன்ங்கிற ஒரு ஊர்ல இந்த ஊர் நல்ல ஊர்ல அந்த ஊர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் தமிழ் பள்ளிக்கூடம். 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஒரே வாத்தியார் தான். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 200 பிள்ளைங்களுக்கு அவர் தான் வாத்தியார். பார்த்தீங்கன்னாக்கா யாராவது பேசி இருந்தாக்கா இங்கேருந்து பெரும்ப தூக்கி அடிப்பார். அது மாதிரி ஒரு தமிழ் கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து ஆட்சி மாறின பிறகு தமிழ் பள்ளிக்கூடம்லாம் தடை பண்ணி வறுமைய பள்ளிக்கூடத்துல தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு. அடிப்படையில தான் பர்மா பள்ளிக்கூடம் எங்க பார்த்தாலும் திறந்து இப்ப நாங்கெல்லாம் வந்து பர்மாவோட படிச்சோம். நாங்கெல்லாம் பர்மாவில படித்தோம். எங்க அண்ணெல்லாம் படிச்சு ஒரு கொஞ்ச நாள்ல தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நெருக்கடி அங்க அதிகமாக ஆக ஒரு அச்சம் ஏற்பட்டு போச்சு. இனிமே அங்க இருக்க முடியாதுங்கிற அடிப்படையில தான் நாங்கெல்லாம் இங்க வந்தோம். இங்க வந்து இந்த பர்மா காலனி தான் எங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தோம். நாங்கள் நேராக கீழி ஊற்றுவிக்க சொந்த வீடு அங்கே போயிட்டோம். அங்கே போய் ஒரு வருஷம் இருந்து பார்க்கும்போது அங்கே வாழ்றதுக்குண்டான சூழல் இல்லை. பர்மாவில் அவ்வளோ செழிப்பாக இருந்துச்சு. இங்கே வந்த உடனே அதுக்கு நேர் மாறாக இருக்கு. அதை பார்த்த உடனே சரி அங்கே சரியாக வராத அந்த வீடு அப்படின்ட்டு இருக்கக்கூடிய பொருளையும் இழந்துட்டோம். சொந்த பந்தத்துக்கு எத்தனை பொருளையும் இல்லை. அது பிறகுதான் நாங்கள் இது தஞ்சாவூருக்கு வந்தோம். தஞ்சாவூர்ல அப்போ வந்து பர்மா தமிழர் சங்கம்னு உருவாக்கி நல்லபடியாக செயல்பட்டோம். பர்மாலேருந்து வரக்கூடியவங்க வரவேற்று பர்மாலேருந்து வரக்கூடியவர்களை வரவேற்று இங்க சங்கம் இருக்கும். அந்த சங்க கொண்டாடி தான் இருக்க வச்சு எல்லாருமே ஆதரவு கொடுப்பாங்க. சங்க பொறுப்பாளர் அப்ப ஆதரித்து அது பிறகு அவங்களுக்கு வந்து பார்த்து அது மூலமா அவங்களுக்கு வாழ்க்கை வழிமுறைகளை செஞ்சு அந்த அடிப்படையில் தான் நாங்கள்லாம் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்னும் வந்து பர்மா இருக்கக்கூடிய சூழல்ல வந்து பர்மா மட்டும் இல்லை,
இப்போ நம்ம தமிழர்கள் வந்து கிட்டத்தட்ட 73 நாடுகள் இப்போ அங்கெல்லாம் வந்து நம்மளுடைய தாய்மொழியை வந்து இழக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. தாய்மொழி கற்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு தான் அதுக்குரிய முயற்சி பண்ணணும். பாட நூல்களை வந்து ஆனா ஒரு நிமிஷம், ஒரு இடமே தமிழ்நாடு அரசு நம்ம கேட்டதுக்கு பர்மாவுக்கு கொடுத்துட்டாங்கண்ணே. அடுத்த நாடுகள்லாம் கேட்டு வாங்கிட்டு போறாங்கண்ணே. அவங்களோட பண வசதி இருக்குன்னா வாங்கிட்டு போறாங்கன்னா பாடமும் சொல்லி கொடுக்குறாங்கண்ணே. ஆனா பர்மால இருக்கிற நிலைமை அவங்க சொல்றாங்க. இதுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எதிர்பார்க்கறது இப்ப சொன்னார்ல, நம்ம உறவுகள் அங்க இருக்கா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா போதும், வேற ஒண்ணும் அவங்க எதிர்பார்க்கல. இல்ல ஒருவேளை நம்மள டூரா போறோமா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எதிர்பார்க்கறாங்க. அதை செய்யலாம். இங்க இருந்து போன் அடிச்சு யார் யார் இருக்காங்க சொந்த பந்தங்களுக்கு சொல்லலாம். அதை நம்ம அடுத்தாப்புல செய்யலாம். ஆனா அதே நேரத்துல அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த உணர்வு சம்பந்தப்பட்ட அந்த மொழியினுடைய உணர்வு அது சம்பந்தப்பட்ட வகுப்புகள் நடத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணணும். அது வந்து தமிழ் வாத்தியார்களை இங்கேருந்து அனுப்பணும். நானும் அதான் நினைச்சேன். இங்க இருந்து அனுப்பணும். அனுப்பி அந்த மொழி வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம உருவாக்கணும். இப்ப மோரிஷஸ்ங்கிற ஒரு நாடுலாம் தமிழர்கள் வசிக்கக்கூடிய நாடு. மோரிஷஸ் படிக்கிறாங்க, எழுதுறாங்க, பேச மாட்டாங்க, பேச தெரியாது. அது மாதிரி பேசுறாங்க, எழுத படிக்கிறாங்க. இப்படி அதனால மலேசியால தமிழ் அழியல, பேசிட்டு பக்காவா அங்க நல்லா இலங்கையில எல்லாம் அது மாதிரியான சூழல் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அது வந்து ஆசிரியர் உங்களுக்கு வேணும். ஆமா, இது வந்து நம்ம வந்து இந்த மொழியை வந்து பாதுகாக்கணும். அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் அந்த தமிழ் மொழியை மறக்காம இருக்கணும் அப்படின்னு கருதுனாங்கனாக்கா தமிழ்நாடு அரசு அதற்குண்டான வழிமுறைகளை செய்யணும். தமிழ்நாடு அரசு தான் செய்ய முடியாது. நம்ம ஓரளவு உதவி செய்யலாம். அதே நேரத்துல தமிழ்நாடு அரசு அதுக்கு உண்டான இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, மற்ற நாடுகள்ல எல்லாம் பாடநூல் கிடைக்காம திண்டாடுறோம் அப்படி. அது மாதிரி தமிழ்நாட்டு அரசு நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குற உதவியை எடுத்துக்கிட்டு நம்ம அதுபடி திறன்பட செயல்பட முடியுமாங்கிறது தான் முக்கிய விஷயமா இருக்கு. அவங்க உதவி தராங்க, நீங்க எங்களுக்கு உதவி தரீங்க, வந்து கத்து கொடுக்க நான் வரேன், பர்மாக்கு வரேன். நீங்கிட்ட பாடசாலைகள் இல்ல, பாட நூல்கள் இல்லைனாக்கா நீங்க உதவி செய்யறாங்கனால உதவி பண்ண முடியாது, செய்யணும்னு நினைக்கிறாங்கனால உதவி பண்ண முடியாது. அந்த மாதிரி நிலைமையில இருக்கு. இப்ப தமிழ்நாட்டு அரசு கிட்ட நம்ம பர்மாக்காக இந்த தமிழ் வளர்க்கிற விஷயத்துல என்ன உதவி வேணுமோ கேட்டாக்கலாம் செய்யற நிலைமையில இப்ப தமிழ்நாட்டு அரசு இருக்கு. ஆனா அந்த உதவிகளை வந்து நம்ம திறன்பட பர்மால செயல்படுறதுக்கு வந்து நம்ம தயாரா இருக்கோம். உங்க ஊர்ல உள்ள தமிழர் வந்து அந்த பாடம் சொல்லி கொடுக்க முடியாது. உங்களால பாடத்தை சொல்லி கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டுல இருந்து போனாத்தான் தமிழ்நாடு பாட நூலை கத்து கொடுக்கிற திறமை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அது வந்து எப்படின்னா நீங்க கண்ட பர்மால உள்ள நிலை தனியா, எங்களோட நிலை தனியா. நாங்க வந்து 1974 உள்ள நாவலர் காலத்துல உள்ள நூல் இங்க வந்து கிடைக்காதனால வந்து நாங்க 1வது 2வது 3வது 4வது வரைக்கும் நாங்க வந்து தமிழ் நூலை வந்து தயாரிச்சோம். எங்கிட்ட உள்ள ஆசிரியர்கள் வந்து எப்படின்னா தமிழ்நாடு நூலை வாசிக்கிற அளவுக்கு திறமை இருக்கு. இப்போ வந்து ஐயா சொன்னாங்க, நாங்க அங்கேருந்து வந்து அங்க வந்து பல உதவினால நாங்க வந்து இங்க குடியிருக்க முடிஞ்சிச்சுன்னு. இப்போ இன்னைக்கு வந்து அதே உதவியை தான் கேட்கிறேன். பர்மால படிச்ச ஒரு மாணவனோ மாணவியோ தமிழ்நாட்டுல வந்து படிக்கணும்னா எங்களுக்கு வந்து அங்க தமிழ் அழியோங்கிற ஒரு உணர்வோட அங்க செயல்பட்டு இருந்தா இங்க உள்ள தமிழர்கள் அங்கேருந்து வரவங்களை எப்படி அர்ப்பணிப்பீங்க, உங்களால என்ன உதவி செய்ய முடியுங்கிறதுதான் எங்களோட ஒரு கேள்வி. இப்ப எங்களுக்கு வந்து இப்ப ஆசிரியர் இருக்கு. இப்ப ஐயா சொன்னாங்க பள்ளிக்கூடம் போனா தடை செய்யப்பட்டதுன்னு. இப்ப அந்த நிலையில இருந்து மீறி வந்து எப்படின்னா நீங்க வந்து
மத சார்பு சம்பந்தமா ஒவ்வொரு கோயில்ல வந்து நீங்க வந்து கல்வியை வந்து கற்றுக் கொடுக்கலாம். அரசாங்கம் எந்த ஒரு தடையும் இல்லை. நீங்க எத்தனை பள்ளிக்கூடம் வேணாலும் திறக்கலாம். ஆனா கோயில்ல திறக்கணும். கோயில்ல திறந்தா வந்து அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்குன்னு ஒரு வீட்டுல திறந்தாலும் அப்படியும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ உள்ள பிரச்சனை வந்து எப்படின்னா தமிழனாக நம்ம அந்த பர்மால வாழ் தமிழருக்கு வந்து தமிழ் படிக்கணுங்கிற உணர்வு இல்லாத ஒரு பிரச்சனை. உணர்வு இருந்தும் வந்து எப்படின்னா தன் பிள்ளைங்களை வந்து படிக்க அனுப்பணுங்கிற ஒரு சுய அறிவு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. தமிழ்ல பேச மாட்டேங்கிறாங்க, தமிழ்ல படிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா தமிழ்ங்கிற ஒவ்வொரு அடையாளத்தை எல்லாம் வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து நாங்க வந்து இப்போ அதிகமா ஆவேசப்படுறோம்னா அப்படின்னா இப்போ வெளிநாடு மோரிஷியா அந்த மாதிரி ஒரு நாட்டுங்களை வந்து தமிழங்கிற அடையாளம் மட்டும் தான் இருக்கு. தமிழ்ல யாரும் பேசல. அந்த நிலைக்கு இன்னும் பர்மா இன்னும் ஆகல. இந்த நேரத்துல வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் சிந்திச்சு செயல்பட்டா வந்து அந்த நிலையில நம்ம மீறலாங்கிறத என்னோட கருத்து. சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு. இப்ப அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துவாங்க. இப்ப வந்து அந்த நம்மளுடைய தாய்மொழிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு வரணும். அந்த எண்ணத்தை உருவாக்கணும். பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கணும். இப்ப பிள்ளைகள்லாம் என்னன்னாக்கா தன்னுடைய தாய்மொழிய சுத்தமா தெரிய மாட்டேங்குது. தெரியாம அவங்க வந்து அந்த மொழியை கற்றுக்கிறாங்க. இங்கேருந்து போய் இருக்கக்கூடியவர்கள் கூட அவங்க பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் பேச ஆமா, அதே நிலைமை இருந்துகிட்டு இருக்காது. அதை வந்து நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இருக்காது. அது முழுமையா வந்து நம்ம வந்து கவனம் செலுத்தி அரசுடைய கவனத்தை கொண்டு போய் அதெல்லாம் அந்த நாடுகளெல்லாம் நம்ம வந்து எங்கெங்க தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அதை ஏற்படுத்தணும். மொழி எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க அரசுக்கு இப்ப நாங்க வந்து 50 பள்ளிக்கூடம் திறக்கணும்னாலும் அரசு அதுக்கு தகுந்த உதவி செய்யறதுக்கு ரெடி தான். நம்ம முதல் தயார்படுத்திக்கிறோம். நாங்க தயார்படுத்திக்கிட்டோம். இங்க வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து எப்படின்னா தமிழ் கல்லூரியிலயோ எங்கேயோ படிக்கணும்னா வந்து நம்ம வந்து தமிழ் உணர்வோட வந்து வர பிள்ளைங்களை வந்து அர்ப்பணித்து ஒரு படி உயர்த்துறதுக்கு ஒவ்வொருத்தங்க எண்ணத்திலையும் வேணும்னா வேண்டுகோள் வைக்கிறாங்க. அந்த உணர்வை உருவாக்கணுங்க. நம்ம எந்த மொழியில வேணாலும் படிக்கலாம். ஆனா தாய்மொழியை வந்து நம்ம வந்து தாய்மொழியை வந்து நம்ம வந்து இழந்துடக்கூடாது. நம்ம வந்து தாய்மொழியை நம்ம வந்து கற்றுக்கணும். அதுக்கு உண்டான முயற்சியும் பண்ணணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, தாய்மொழி படித்தாக்கா நமக்கு வந்து வாழ்க்கையில் ஏதோ வேலை வாய்ப்பு கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காது, நெருக்கடி வரும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இருக்குது. அதனால தான் தன்னுடைய குழந்தைகளை அவங்க வந்து படிக்க மறுக்கிறாங்க. அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து அவங்க வந்து இனிமேல் வந்து தமிழ்நாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நாமெல்லாம் இங்கேயே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழ் மொழி நம்ம பேசினா போதும். ஆனால் பாடமொழியாக அந்த நாட்டினுடைய மொழியை ஆங்கிலம் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கிட்டாங்க ஏற்பாடுகளை நம்ம செய்வோம். சும்மா கையில வச்சுட்டு பேசுறேன். தம்பி சொன்ன மாதிரி அங்க வந்து தமிழ் படிச்சா என்ன வேலை கிடைக்கும், அப்ப ஒரு வேலையும் கிடைக்காதப்ப எதுக்கு நம்ம தமிழ் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இங்கெல்லாம் தமிழ் படிச்சாதான் ஃபோக்கஸ் அது நிறைய இருக்கு. எல்லா மீடியாலையுமே உள்ளதுலேயே அதிக சம்பளம் எங்க வாங்குறாங்கன்னா மீடியால தான். இப்ப அந்த மீடியால பாத்தீங்கன்னா தமிழ் படிச்சவங்க தான் ரொம்ப ஜொலிக்கிறாங்க. அந்த மாதிரி அங்க எந்த மாதிரி எந்த மீடியால எந்த வேலையும் இல்லையா, இல்ல அந்த மாதிரி கேக்குறேன். அது வந்து 2 காரணம் இருக்குன்னா, என்னன்னா இப்ப 60கள்ல இவங்க வந்தாங்கல்ல, அந்த ஒரு செட்ல வந்து நல்லா தமிழ் படிச்சு தமிழ் புலமை இருந்தாங்க, எல்லாரும் தமிழ்நாட்டு வந்துட்டாங்க. அடுத்து மிச்சம் இருந்தாங்க அப்பாவுக்கு வயசு கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இல்ல வயசானவங்களை வந்து தமிழ் தெரிஞ்சவங்க வந்து இப்போ வந்து உயிரா இல்ல இருக்கிறவங்க தான் உருவாக்கணும். பர்மியிலே பிறந்தவங்க தான் இப்ப இருக்கிறாங்க. நம்ம நாட்டிலே இருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு அதாவது அவர் சொல்ற மாதிரி ஜெனரேஷன் மாறுது இல்ல ஒரு கட்டத்துக்கு. அதாவது எங்களுக்கு முன்னாடி உள்ள காலம், அந்த காலத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்துட்டாங்க. எங்க உள்ள காலங்கள் அதெல்லாம் 1-2 இருக்கும். அங்க
அதான்யா. ஆமா. இப்ப நீ உங்க கூட உங்க செட்ல உள்ளவங்களோட பேசி பழகி வீட்டுல பழகுனவங்க வந்து இப்ப அப்பா வயசுல இருக்கிறவங்க. அந்த காலத்துல நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. வேலை தினக்கூலியா இருக்கட்டும், எந்த வேலையா இந்த மாதிரி வேலைக்கு போக வந்து பர்மால தான் பேசணும். பர்மால பேசி ஒரு நாள் முழுக்க பர்மால பேசிட்டு வீட்டுக்கு வர நேரம், தூங்குற நேரம், சாப்பிடுற நேரம். அப்ப வந்து தமிழ்ல வீட்டுல உள்ள வீட்டுக்கார அம்மாவோட பேசுவாங்க, கொஞ்சம் பேசிட்டு முடிஞ்சிடும். அடுத்து பிள்ளை குட்டிங்க வரும்போது வந்து பர்மாலேயே அதிகமா பேசணும். பிள்ளைங்களுக்கு அது கடத்தப்படுது. அப்ப வந்து என்னன்னாக்கா உங்களை மாதிரி உணர்வாளர்கள் இல்லாதப்ப அவங்க வந்து வேலைன்னு போற ஆளுங்க. அப்ப வந்து உணர்வை சொல்லி விட்ட ஆளு இல்லை. அப்ப பிள்ளைங்க என்ன பண்ணுது, பர்மா கத்துக்குது, பர்மா பேசுது, வீட்டுல பர்மா தான் பேசுறாங்க. படிக்கிறதும் பர்மா படிக்கிறதும் பர்மா படிக்கிறதும் அப்ப பெற்றவங்க வந்து என்னன்னா காசு சம்பாதிச்சு வீட்டை நல்ல வீட்டை நிலைநிறுத்தணுங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து முக்கியமா வந்து பணம் சம்பாதிக்கணும். அப்ப வந்து 2 பேரும் ஒருத்தவங்க பெண்களா இருந்தாக்கா பஜாருக்கு போய் பஜார் வைப்பாங்க, ஆண்கள் வந்து வேலைக்கு போய் வேலை பார்ப்பாங்க. அப்படி இருக்க நேரத்துல வந்து தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. அப்போ வந்து சரி பிள்ளைங்க வந்து வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பார்த்தாக்கா ஒன்று படிக்க வைக்கணும். படிக்க வைக்க பர்மா பள்ளிக்கூடம் தான் இருக்கு, அங்கே தான் படிக்க வச்சாக்கணும். அதான் ஒரு காரணம். 2வது அண்ணன் கேட்ட மாதிரி மீடியாங்கெல்லாம் இல்லையாங்கிறப்ப வந்து இப்படி வந்து தமிழ் சார்ந்து படித்தவங்க இல்லாததுனால வந்து அந்த ஹையர் பொசிஷனில் இருக்கவங்க யாரும் பெரிய தமிழர்கள் இல்லை. அது ஒரு காரணம். 2வது காரணம், அப்படி இருந்தாலுமே அவங்ககிட்ட தமிழ் உணர்வு கம்மியாக இருக்கிறதுனால வந்து பெரிய அந்த பார்ஷாலிட்டிஸ்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா. அதனால் வந்து நீ தமிழ் படித்தாக்கா நான் இந்த பதவி தரேன்னு சொல்கிற அளவுக்கு அந்த நாட்டோட சட்டத்திட்டம் பொலிட்டிக்ஸும் வந்து இடம் தரல. அதே நேரத்தில் வந்து அந்த பொலிட்டிக்ஸ்குள்ளே நம்மளோட ஆளுங்க தமிழ் ஆளுங்கெல்லாம் பெரியவங்க யாரும் இல்லை. அப்போ வந்து அந்த வாய்ப்பை கொடுக்க முடியல. அப்போ வந்து அந்த வாய்ப்பை நம்ம தான் இப்போ புதுசாக உருவாக்கணும். அந்த நிலைமையில இருக்கோம். ஏன்னா இங்கே வந்து ஒரு ஜென்ரேஷன் வந்து இப்போ நான் அழிஞ்சு போச்சு. ஏன்னா தமிழ் படிக்கணும் இந்த மாதிரி. ஆனால் இப்போ இந்த நிலைமையை நம்ம வந்து தக்க வைக்க முடியலன்னா வந்து மற்ற தமிழராக பிறந்து தமிழுங்கிற அந்த எல்லா பாவனையாக இருந்தாலும் தமிழ் பேச முடியாத ஒரு நிலை ஆயிடும். அந்த நிலையை இப்போ வந்து காப்பாற்றுறது நல்ல நேரம்னா வந்து இப்போன்னா தமிழர் அறநிலைக்கழகம் செய்ய வேண்டிய முயற்சி பூரா செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு வந்து இப்போ நாங்கள் உழைக்கிற உழைப்பு வந்து பத்தாது. இப்போ எங்கிட்ட ஒரு 1500 பிள்ளைங்க இருக்குது, இது பத்தாது. குறைஞ்சது 5000லேருந்து 10,000 பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்தா வந்து இந்த 5000-10,000 பிள்ளைங்கலேருந்து அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு அறிவாளிகள் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு நிலையை வந்து நம்ம வந்து கையாள முடியும். அதுக்கு உள்ள இப்போ நிலைமையை தான் வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தவங்க சொந்த பந்தத்தை பூரா வந்து எப்படின்னா படிக்க சொல்லுங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. தமிழர் அறநிலைக்கழகம் வந்து எப்படின்னா தமிழ்நாடு அரசு கொடுக்குற பாட நூல் பிரகாரம் கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கே உள்ள ஆசிரியர்கள் பூரா வந்து எப்படின்னா திறமையான ஆசிரியர்கள். அதே நேரத்தில் வந்து நாங்கள் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு 2 வாரத்தோட ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பகுத்தறிவு சிந்தனை சம்பந்தமான ஒவ்வொரு சொற்பொழிவும் பேசி வந்து அவங்களோட தரத்தை வந்து உயர்த்த முடிஞ்சது உயர்த்திட்டு இருக்கோம். அதனால வந்து இங்கே பர்மாலேருந்து வந்த ஒவ்வொரு தமிழர்களும் உங்களால் முடிஞ்ச உதவினா தமிழை படிக்க வைக்கிறதுக்கு உங்கள் சொந்த பந்தத்தை சொன்னாலே பெரும் உதவி. அங்கேருந்து படித்து இங்கே வர்றவங்களை வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டத்துக்கு பண உதவியிலானாலும் தங்கிறதுக்கும் மற்ற உதவி செஞ்சீங்கன்னா பர்மாலேருந்து வர பிள்ளைங்க வந்து இங்கே ஸ்லோமாக படித்து ஒரு நிலைக்கு வந்துடுறான். அந்த உதவியை தான் இங்கே நாடாக வந்திருக்கிறதா, மற்ற உதவி எந்த உதவி எங்களுக்கு தேவைப்படாது. அதனால் வந்து நீங்கள் உங்களோட சொந்த பந்தத்தை பூரா வந்து தமிழர் அறநிலைக்கழகம் நல்ல தூய்மையான வேலையை செஞ்சுருக்காங்க. அவங்களோட நல்ல ஆசிரியர் இருக்காங்க. அதுக்கு உங்கள் பிள்ளைங்க அனுப்புங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி அவங்க வந்து அனுப்பிட்டாங்கன்னா நீங்கள் எங்களுக்கு செய்த பெரும் உதவி.